செலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவுனீங்க சரி, நீங்கள் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சிரியாவுக்கு உதவுனீங்க சரி, ஆனால் எனக்கு நீங்கள் உதவியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளை வேறு லெவலில் மிரட்டியிருக்கார் மனுஷன். அது எப்படிப்பா செலன்ஸ்கியால் வேறு லெவலில் மிரட்ட முடியும்? ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் என்னை தோற்கடித்து விட்டீர்கள் என்றால் எல்லாரும் சேர்ந்து மேற்குலக நாடுகள் எங்களுக்கு உதவிகள் தராமல், எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தராமல், எங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் தராமல், எங்களுக்கு இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் தராமல் எங்களை தோற்கடிச்சிட்டிங்கன்னா ரஷ்யா ஜெயிச்சிருவாங்க. ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அடுத்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது சிரியாவை பக்கம்தான் இருக்கும். சிரியாவை நோக்கி மறுபடியும் ரஷ்ய இராணுவ வீரர்கள் நீங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு மிரட்டல் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வருங்காலத்தில் இது நடக்கும், இது நடக்கலைன்னா நீ எனக்கு உதவி செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ மேற்குலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் ஆமாம். சிரியாவில் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பு இப்போது நடந்துவிட்டது. அதற்கு பதிலாக அங்கிருந்த கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். ஹெச்டிஎஸ் அமைப்பு அப்படிங்கிற ஒரு டோட்டலாக நிறைய கிளர்ச்சியாளர்களுடைய ஒருமித்த ஒரு கூட்டமாக அது மாறி நிற்கிறது. அப்போ இங்கே அல் அசாத் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பேக்கப் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானும் ரஷ்யாவும். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ரஷ்யாவால் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணி அல் அசாத் அவர்களுடைய இராணுவத்துக்கு உதவிகளை செய்ய முடியலை. இதை தான் நோட் பண்ணி இப்போ உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. எங்களுடைய தோல்வியும் ரஷ்யாவினுடைய வெற்றியும் சிரியாவினுடைய அடுத்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும், கொஞ்சமாக பார்த்து முடிவெடுத்துக்கோங்க மேற்குலக நாடுகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலேயே இது ரஷ்யாவினுடைய வெற்றியா இல்லை அமெரிக்காவினுடைய வெற்றியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தது இஸ்ரேலினுடைய வெற்றி. அது எப்படி விக்கி அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிற அப்படின்னா, நம்ம சேனலில் இன்னும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது. அதனுடைய லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.